வீரா ஸ்கில் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான சாலை விபத்துகள் நடைபெறுகின்றன. அவற்றில் பெரும்பாலான விபத்துகளை சரியான விழிப்புணர்வால் தவிர்க்க முடியும். சாலை பாதுகாப்பு என்பது ஓட்டுநர்களின் பொறுப்பு மட்டுமல்ல, பயணிகள் மற்றும் பாதசாரிகள் என அனைவரின் பொறுப்பும் கூட. இந்த காணொளியில் சாலை விபத்துகள் ஏன் ஏற்படுகின்றன, அவற்றை எப்படி தடுக்கலாம், சாலை விதிகளை ஏன் கடைபிடிக்க வேண்டும், மேலும் அவசர நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் எளிமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையையும் மற்றவர்களின் வாழ்க்கையையும் பாதுகாக்க உதவக்கூடும். சாலை விபத்து என்றால் என்ன? சாலையை பயன்படுத்தும் ஒருவரோ அல்லது அதற்கு மேற்பட்டவர்களோ எதிர்பாராத விதமாக சம்பந்தப்படும் நிகழ்வே சாலை விபத்து. இதனால் காயம், உயிரிழப்பு அல்லது சொத்து சேதம் ஏற்படலாம். எதிரே வரும் வாகனங்கள் நேருக்கு நேர் மோதுவது, பின்னாலிருந்து மோதுவது அல்லது ஒரு வாகனம் மட்டும் விபத்தில் சிக்குவது போன்ற பல வகையான விபத்துகள் ஏற்படுகின்றன. இந்த ஆபத்துகளை சரியாக புரிந்து கொள்வதுதான் பாதுகாப்பான பயணத்தின் முதல் படியாகும். விழிப்புணர்வே விபத்துகளை தடுக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பு. பெரும்பாலான சாலை விபத்துகள் எதிர்பாராத விதமாக நடப்பதில்லை. நாம் செய்யும் சில தவறுகளால் தான் அவை ஏற்படுகின்றன. அதிவேகமாக வாகனம் ஓட்டுவது விபத்திற்கான மிகப்பெரிய காரணங்களில் ஒன்று. வாகனம் ஓட்டும்போது செல்போன் பயன்படுத்துவது அல்லது கவனம் சிதறுவது ஆபத்தை பல மடங்கு அதிகரிக்கிறது. மது அருந்திய நிலையில் வாகனம் ஓட்டுவதும் மிகப்பெரிய தவறாகும். தூக்கமின்மை மற்றும் சோர்வுடன் வாகனம் ஓட்டுவதும் விபத்துக்கு வழிவகுக்கும். அதேபோல் வாகனத்தை சரியாக பராமரிக்காமல் இருப்பதும், மழை, மூடுபனி போன்ற மோசமான வானிலை சூழ்நிலைகளை அலட்சியப்படுத்துவதும் விபத்துகளுக்கு முக்கிய காரணமாகின்றன. நினைவில் கொள்ளுங்கள், ஒரு சிறிய கவனக்குறைவு கூட ஒரு பெரிய விபத்தாக மாறலாம். பாதுகாப்பாக ஓட்டுங்கள், பாதுகாப்பாக வீடு திரும்புங்கள். பாதுகாப்பான பயணம் வாகனத்தை இயக்குவதற்கு முன்பே தொடங்குகிறது. புறப்படுவதற்கு முன்பே பிரேக் விளக்குகள் மற்றும் கண்ணாடிகள் சரியாக செயல்படுகிறதா என்பதை கட்டாயம் சரிபார்க்க வேண்டும். வாகனத்தில் இருப்பவர்கள் அனைவரும் சீட் பெல்ட் அணிந்துள்ளார்களா என்பதையும் உறுதி செய்ய வேண்டும். வாகனம் ஓட்டும் போது எப்போதும் வேக வரம்பை கடைபிடியுங்கள். சாலையின் மீது முழு கவனத்தையும் வைத்திருங்கள். செல்போன் பயன்படுத்துவது போன்ற கவனச்சிதறல்களை முற்றிலும் தவிர்க்குங்கள். மது அல்லது போதைப் பொருள் பயன்படுத்திய நிலையில் ஒருபோதும் வாகனம் ஓட்டாதீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் பாதுகாப்பு உங்கள் குடும்பத்தின் நிம்மதியும் கூட. பொறுப்புடன் ஓட்டுங்கள், பாதுகாப்பாக சென்றடையுங்கள். இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்களுக்கு பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது. வாகனம் ஓட்டும் ஒவ்வொரு முறையும் ISI தரச்சான்று பெற்ற ஹெல்மெட்டை கட்டாயம் அணியுங்கள். ஹெல்மெட்டின் சின்ஸ்ட்ராப்பை சரியாக பூட்ட மறக்காதீர்கள். பாதுகாப்பு ஜாக்கெட் மற்றும் கையுறைகள் போன்ற பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துங்கள். சாலையில் மற்ற வாகன ஓட்டுநர்களுக்கு தெளிவாக தெரியும்படி எச்சரிக்கையுடன் வாகனம் ஓட்டுங்கள். ஒருபோதும் இருசக்கர வாகனத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக பயணம் செய்யாதீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், ஹெல்மெட் என்பது ஒரு அபராதத்தை தவிர்ப்பதற்காக அல்ல, உங்கள் உயிரை பாதுகாப்பதற்காக. பாதுகாப்பாக ஓட்டுங்கள், பாதுகாப்பாக வீடு திரும்புங்கள். பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுவது என்பது வாகனத்தை இயக்குவது மட்டுமல்ல, எதிரில் வரக்கூடிய ஆபத்துகளை முன்கூட்டியே கணித்து செயல்படுவதும் ஆகும். இதுவே டிஃபென்சிவ் டிரைவிங். இதில் மிகவும் முக்கியமான விதி 3 செகண்ட் ரூல். உங்கள் வாகனத்திற்கும் முன்னால் செல்லும் வாகனத்திற்கும் குறைந்தது 3 வினாடி இடைவெளி இருக்க வேண்டும். இந்த இடைவெளி அவசர நேரத்தில் பாதுகாப்பாக பிரேக் போட உதவும். மழை, மூடுபனி அல்லது சாலை வழுக்கும் சூழ்நிலையில் இந்த இடைவெளியை இன்னும் அதிகரிக்க வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், பாதுகாப்பான இடைவெளி என்பது உங்கள் உயிரை பாதுகாக்கும் பாதுகாப்பு கவசம். அவசரப்படாமல் எச்சரிக்கையுடன் ஓட்டுங்கள், பாதுகாப்பாக சென்றடையுங்கள். எதிர்பாராத விதமாக சாலை விபத்தில் சிக்கினால் பதற்றப்பட வேண்டாம். முதலில் உங்கள் பாதுகாப்பையும் மற்றவர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்யுங்கள். வாகனத்தின் ஹசார்டு விளக்குகளை இயக்கி அந்த இடத்தை பாதுகாப்பாக மாற்றுங்கள். அடுத்ததாக அவசர உதவி சேவைக்கும் காவல்துறைக்கும் உடனடியாக தகவல் தெரிவியுங்கள். பின்னர் சம்பந்தப்பட்டவர்களுடன் தேவையான தகவல்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். விபத்து நடந்த இடத்தின் புகைப்படங்கள் மற்றும் தேவையான ஆதாரங்களை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக முழு விவரங்களையும் அறியாமல் யாருடைய தவறும் என்று உடனடியாக ஒப்புக்கொள்ளாதீர்கள். அமைதியாகவும் பொறுப்புடனும் செயல்படுவதுதான் அவசர நேரத்தில் மிகப்பெரிய பாதுகாப்பு. சாலை பாதுகாப்பு என்பது ஒருவரின் பொறுப்பு மட்டுமல்ல, வாகனம் ஓட்டுபவர், பாதசாரி, இருசக்கர வாகன ஓட்டுநர் என அனைவரின் பொறுப்புமாகும். ஒவ்வொருவரின் விழிப்புணர்வும் பொறுப்பான நடத்தையும் பல உயிர்களை பாதுகாக்க முடியும். போக்குவரத்து விதிகளை எப்போதும் மதித்து கடைபிடியுங்கள். அவசரப்படாமல் பொறுப்புடன் பயணம் செய்யுங்கள். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு பாதுகாப்பான முடிவும் உங்களையும் மற்றவர்களையும் பாதுகாக்கும்.
நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால்தான் பாதுகாப்பான சாலைகளையும் பாதுகாப்பான சமூகத்தையும் உருவாக்க முடியும். நினைவில் கொள்ளுங்கள், பாதுகாப்பான பயணம் உங்கள் கைகளில்தான் தொடங்குகிறது. இந்த காணொளியில் சாலை பாதுகாப்பின் முக்கியமான அம்சங்களை தெரிந்து கொண்டோம். ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பெரும்பாலான சாலை விபத்துகளை சரியான விழிப்புணர்வாலும் பொறுப்பான செயல்பாட்டாலும் தவிர்க்க முடியும். பயணம் தொடங்கும் முன் உங்கள் வாகனம் பாதுகாப்பான நிலையில் உள்ளதா என்பதை உறுதி செய்யுங்கள். போக்குவரத்து விதிகளை எப்போதும் கடைபிடியுங்கள். டிஃபென்சிவ் டிரைவிங் முறையை பின்பற்றி எச்சரிக்கையுடன் வாகனம் ஓட்டுங்கள். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு பாதுகாப்பான முடிவும் உங்கள் உயிரையும் மற்றவர்களின் உயிரையும் பாதுகாக்கும். நினைவில் கொள்ளுங்கள், பாதுகாப்பாக ஓட்டுவது ஒரு பழக்கமல்ல, அது ஒரு பொறுப்பு. பாதுகாப்பாக பயணியுங்கள், பாதுகாப்பாக வீடு திரும்புங்கள். இந்த காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த தகவல்கள் உங்கள் பயணத்தை மேலும் பாதுகாப்பானதாக மாற்ற உதவும் என்று நம்புகிறோம். இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி. சாலை பாதுகாப்பில் மிகவும் முக்கியமான பழக்கம் எது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்தை கீழே உள்ள கருத்துப் பகுதியில் பகிருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிருங்கள். மேலும் பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் பயனுள்ள தகவல் நிறைந்த காணொளிகளை தொடர்ந்து பார்க்க வீரா ஸ்கில் அகாடமியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒரு பாதுகாப்பான முடிவு பல உயிர்களை காப்பாற்றும். மீண்டும் ஒரு புதிய பயனுள்ள காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.